அடுப்பு ஏற்றியாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. டக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு லைட்டாக கொஞ்சம் எடுக்கிறோம், டக் 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 டக்குன்னு போடுறோம், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த ஃபெனல் சீட்ஸ் எடுக்கிறோம், அதுவும் லைட்டாக அப்படியே கொஞ்சம் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர்லாம் எனக்கு தெரியாது, எல்லாரும் போடுவாங்க, நம்மளும் போட்டுருவோம். ஓகே, அவ்வளோதாங்க, போட்டாச்சு, முடிஞ்சிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை போட்டுடலாம். கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் அந்த லைட்டாக போட்டு விட்டுருலாம். டன். ஸோ அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருவோம். கூடவே நம்மளுடைய கார்லிக் பேஸ்ட்டு. ஓகே கைஸ், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் போகிறோம் நம்ம மிளகாத்தூள் போட. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். வெறும் மிளகாத்தூள் தான், அவ்வளோதான். சும்மா ஒரு ஸ்பூன். இந்த ஸ்பூன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 3-4 ஸ்பூன் போட வேண்டியது இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, போட்டாச்சு. அடுத்து மஞ்சத்தூள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா டப்பாவில் அது பிடிக்காத விஷயமே என்னென்னா, இதுவும் மஞ்சள் கலர், இதுவும் மஞ்சள் கலர், இது எது மஞ்சத்தூள்னே நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பாக இதுதான் மஞ்சத்தூள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போட்டுக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் போதும். நம்ம சாப்பிட போதும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த மானே தேனி பொன்மானே அதெல்லாம் என்ன மசாலானே தெரியாது, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படி போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் லைட்டாக உப்பு, இவ்வளோ உப்பு போடுவோம். அதுக்கப்புறம் தேவையான போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டீக்காவால் ஹாட் சில்லி பவுடர் அதையும் சும்மா கொஞ்சம் போட்டு விட்டுருவோம், கலருக்காங்க. ரொம்ப முடியாது, திடீர்னு காரமாக இருந்தாலும் இருக்கலாம், அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வாங்கி வச்சுருக்கிறாங்க, ஏதோ எல்லா மசாலாவும் கிடக்குது அதில், அதனால் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி. ஐயோ, சோளமுத்தா காலி போல இருக்கே இன்னைக்குனாலும். எல்லாத்தையும் ஒரு கலரி ஆச்சு. அநேகமாக செம காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெடி வேறு பயங்கரமாக வருது. பயங்கரமாக தண்ணியை ஊற்றி மசாலாவை அப்படி இப்படின்ட்டு ஒரு கிரேவி ரேஞ்சுக்கு எடுத்து வந்துட்டேன். சிக்கன் ரெடியாக இருக்கே, போட்டுடலாம் உள்ள. ஸோ கைஸ், வெற்றிகரமாக மசாலாலாம் போட்டு எல்லாம் முடிஞ்சு, சிக்கனையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் போட்டியாச்சு. இப்போ அதை மூடி வைக்கிறோம், அவ்வளவுதான். கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு சைடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு சைடு சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூடி எடுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்குது. வெரி நைஸ்.